ஓம் ஸ்ரீ 18ஆம் படி கருப்பண்ணசாமியே போற்றி போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, யார் இந்த கருப்பனிடத்தில் உண்மையான அன்பு வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே இந்த கருப்பனின் வாக்கானது கண்ணில் படும். அவர்களால் மட்டுமே இந்த வாக்கினை முழுமையாக கேட்க முடியும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாக்கினை நான் முழுமையாக கேட்க சொல்லுவதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், என் பிள்ளைக்கு எதிராக சில பேர் சதி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த சதியானது வெற்றியடைய வேண்டுமென்று இந்த கருப்பனிடமே வந்து வழி கேட்டு கொண்டிருக்கின்றார்கள். என் தங்க பிள்ளைக்கா நீங்கள் சதி செய்கிறீர்கள்? அதுவும் என்னுடைய உதவி வேண்டுமென்றா கேட்கிறீர்கள்? இதை என் அன்பு பிள்ளையிடம் தெரிவிக்க வேண்டும் என்று நான் இன்று உன்னிடம் வந்து அனைத்து விஷயத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, இந்த பதிவை நீ கேட்கிறாய் என்றால் நிச்சயமாக முழுமையாக கேட்க வேண்டும். ஏனென்றால் என் தங்கமே, கொஞ்சம் உஷாராக நீ இருக்க வேண்டும். இன்னும் ஒரு வார காலகட்டத்தில் ஒரு சில நபர்கள் உன்னை தேடி வரலாம். அல்லது நீ வேலை செய்யக்கூடிய இடத்தில் ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். அதிலிருந்து உன்னுடைய பதவியை விலக்கி அவர்கள் அந்த பதவியில் உட்காரலாம். அல்லது உனக்கு செய்வினைகள் செய்து உன் வாயை கட்டி உனக்கு ஆபத்தான சில விஷயங்களை செய்யலாம். அதனால்தான் சொன்னேன், உனக்கு பின்னால் சூழ்ச்சி நடக்கிறது என்று. நான் சொல்வதை உன் இல்லத்தில் உடனடியாக நீ செய்துவிட வேண்டும். இப்பொழுது உன்னை எச்சரிக்கைப்படுத்தவும் நீ கவனமாக இருக்கவும் நான் சொல்வதை கேட்டு உன் இல்லத்தில் இதை செய்துவிட்டால் இந்த பிரச்சனையில் இருந்து அத்தனையும் நீ காப்பாற்றிக் கொள்வாய் என்பதை மறந்து விடாதே. அதனால் என் தங்க பிள்ளையே, காப்பாற்றுவதற்கு இந்த கருப்பன் வந்திருக்கின்றேன். அதை கடைபிடிப்பது உன்னுடைய கடமை அல்லவா? இந்த அப்பனின் வாக்கை முழுவதுமாக கேட்டு எந்த விஷயம், எப்படி, எதை கடைபிடிக்க வேண்டும் என்று அனைத்தையும் தெரியப்படுத்த போகின்றேன். அதனால் நீ தைரியமாக அனைத்தையும் கேட்க வேண்டும். ஒரு சில நபர்கள் உன் பின்னால் சூழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் அந்த நபர்கள் உன்னுடைய வேலையில் சில விஷயத்தை செய்து அந்த வேலையில் உன்னை அமர வைக்காமல் அவர்கள் அந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என்று கெட்ட எண்ணத்தோடு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில நபர் உன் உறவை அவர்களுடைய உறவாக மாற்ற வேண்டும் என்றும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக உன்னுடைய உறவை நிரந்தரமாக பிரிக்க வேண்டும் என்றும் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். நீ காலமெல்லாம் கண்ணீர் சிந்த வேண்டும் என்றும் இனி சேர்ந்து வாழக்கூடாது என்றும் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இது போன்ற கொடுஞ்செயல்களை எல்லாம் செய்யக்கூடிய நபர்கள் யார் தெரியுமா? உன்னுடன் இருந்து கொண்டு உன்னுடைய பணத்தையும் சொத்தையும் அபகரிக்க வேண்டும் என்று சில சூழ்ச்சிகள் செய்கின்றார்கள். அது வேறு யாரும் அல்ல, உன்னுடைய உறவினர்கள்தான். உனக்கு அவர்கள் செய்வினைகள் செய்து உன் கதையை முடித்து விட்டால் அதன் பிறகு உன்னுடைய சொத்துக்களை அனுபவிக்கலாம் என்று பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். யாரேனும் காரணம் கேட்டால் நீண்ட நாட்கள் உடல்நிலை சரியில்லாமல் ஏதோ நோய்வாய்ப்பட்டு அவர் இறந்து விட்டார் என்று சப்பை கட்டி உன் கதையை முடிக்க பார்க்கின்றார்கள். என் அன்பு பிள்ளையே, இதில் எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்தாலும் நீ கவனமாக இருக்க வேண்டும். என் தங்கமே, ஒரு சில நாட்களாக இந்த கருப்பனை வணங்கி கொண்டு அவர்கள் வருகிறார்கள். அதனால் ஏமாற்றுபவர்கள், துரோகம் செய்பவர்கள், கெடுதல் செய்பவர்கள் அனைவரையும் உன் கண்ணில் நான் ஏற்கனவே காட்டிக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அதனால் ஒரு சில குழந்தைகள் இப்படியா எனக்கு துரோகம் செய்தாய் என்று அவர்களை எதிர்த்து நின்று போராடி கொண்டிருக்கின்றார்கள். இதை செய்து விட்டாய் அல்லவா? இனி என் வாழ்க்கையில் நீ வேண்டாம், என் வாழ்க்கையில் நிரந்தரமாக. என் தங்கமே, இந்த கருப்பன் தீயவர்களை எல்லாம் அடையாளம் காட்டி கொடுத்த பிறகு நீ அவர்களை அடையாளம் கண்டு உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து
இனி நிரந்தரமாக எந்த உறவும் வேண்டாம் என்று விரட்டி அவர்களுக்கு தண்டனை கொடுத்து விட்டாயல்லவா? இனி என் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ இருக்கக்கூடாது என்று அவர்களை ஒதுக்கி விட்டாயல்லவா? ஆனாலும் எந்த வகையிலாவது உன் கதையை முடிக்க வேண்டும். உன் சொத்துக்களும் பணங்களும் பொன் பொருள்களும் அவர்கள் அபகரிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டிருந்ததை நீ தெரிந்து கொண்ட காரணத்தினால் அவர்கள் ஏதாவது செய்தாக வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, அந்த முயற்சி என்ன தெரியுமா? இப்பொழுது செய்வினைகள் செய்து உன் கதையை முடிக்க வேண்டும் என்று சதி செய்கிறார்கள். எனவே என் தங்க பிள்ளையே, நீ மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டிய காலகட்டம் இது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் நீ யாருக்கெல்லாம் தீய மனிதர்கள், கெட்ட எண்ணங்கள் கொண்டவர்கள் என்று தண்டனை கொடுத்து அனுப்பினாயோ அவர்களை ஒரு நாளும் நம்பி விடாதே. ஏனென்றால் ஒவ்வொரு நபர்களும் நல்ல நபர்கள் போல நாடகம் ஆடுவார்கள். அதுவும் இந்த ஒரு வாரத்தில் தினந்தோறும் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கவும் அவர்கள் தயாராக இருப்பார்கள். ஆனால் என் தங்க பிள்ளையே, அவர்களை ஒருபோதும் நீ நம்பி விடாதே, மன்னித்தும் விடக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் மாயம் செய்து உன் வாழ்க்கையை மாயமாக்க மன்னிப்பு கேட்கிறார்கள் என்பதை மறவாதே. அதனால் என் தங்கமே, ஒவ்வொரு தருணமும் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களும் பொய்யான காரியங்கள்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் உன் வாழ்க்கையை அழிக்கத்தான் இதை செய்கிறார்கள் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அவர்கள் நல்லவர்களாக மாறிவிட்டார்கள். ஒரு முறை மன்னித்து விடுவோம் என்று மன்னித்து வாழ்நாள் முழுவதும் அந்த தவறை செய்து விடாதே. அந்த தவறை மட்டும் நீ செய்துவிட்டால் நிச்சயமாக அவர்களிடம் நீ ஆபத்தில் சிக்கிக்கொள்வாய். ஆபத்தில் மாட்டிக்கொண்ட பிறகு இந்த கருப்பனால் எதுவும் செய்ய முடியாமல் போய்விடும். இவ்வளவு சொன்ன பிறகும் இந்த அப்பனின் பேச்சை கேட்காமல் நீயாக மாட்டிக்கொண்டால் இந்த அப்பனால் கூட உன்னை காப்பாற்ற முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இன்னும் ஒரு வாரத்திற்கு யாரெல்லாம் உன்னை ஏமாற்றியவர்களோ, யாரெல்லாம் உனக்கு துரோகம் செய்தவர்களோ, அது மட்டுமல்லாமல் நானாக உனக்கு காட்டி கொடுத்தவர்களோ உன்னிடத்திலே வந்து உனக்காக வேண்டி வந்தேன், இந்த கயிறை கட்டிக்கொள், எலுமிச்சம்பழத்தை கொடுத்தாலோ இதை சாப்பிடு, உனக்காக கோவிலிருந்து வாங்கி வந்தேன் சாமி பிரசாதம், இதை வீட்டில் வைத்துக்கொள் என்று உன்னிடமோ அல்லது உன்னுடைய குழந்தைகளிடமோ வீட்டில் யாரிடமோ கொடுத்தால் அதை உடனே வாங்கிவிட வேண்டாம். இவர்கள் மாறிவிட்டார்கள், இவர்கள் திரிந்து விட்டார்கள் என்று இவர்களை என் தங்க பிள்ளையே நீ நம்பி மோசம் போய்விடாதே. அப்படி நம்பிவிட்டால் நிச்சயம் மிகப்பெரிய ஆபத்தில் நீ மாட்டி விடுவாய். பிறகு அந்த பிரச்சனையிலிருந்து நீயாக திரும்பி வருவதில் மிகுந்த சிரமம் ஏற்படும் என்பதை மறந்து விடாதே. என் அன்பு பிள்ளையே, இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உங்களுக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.